குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம திருச்செந்தூர் பீச் வந்திருக்கோம். உங்களுக்கு பீச்னால ஃபேவரட் திங்ஸ் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பீச்னால் ஃபேவரட். அதுவும் எனக்கு பிடிச்ச கடவுள்லாம் இருக்காங்க. முருகன், சிவன் எல்லா கடவுளும் அங்கே சேர்ந்துருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பெரிய பீச்சு, சின்ன பீச் வந்து 2 பீச் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய அலைலாம் வரும். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக. அங்கே வந்து நிறைய பேர் வந்து சாமி இது கும்பிட்றதுக்காக வேல் எடுத்துகிட்டு வந்தாங்க. குட்டி குட்டி வேலுங்க கடையில் விற்குவாங்க. அதுக்கப்புறம் டாய்ஸு, அதுக்கப்புறம் 2 பீச் இருந்துச்சு. இது வந்து பெரிய பீச்சு. இன்னொரு பீச் வந்து காட்டேன். நீங்கள் சின்ன குழந்தைங்களோட போயிருந்தீங்கன்னா சேஃபாக போங்க. ஏன்னா அங்கே பெரிய பெரிய அலை வரும். அந்த அலையில் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் சின்ன வயசில் சங்கெல்லாம் பார்த்துருக்குவீங்களே, சங்கு நிறையா இருக்கும், அங்கே சிப்பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மண்டு தோணுன்னா நண்டு வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நண்டு? அங்கே தோண்டி பாருங்கள் வரும். அதுக்கப்புறம் நிறையா புளியோதரை. இதான் நான் சொன்ன பீச். அங்கே நிறைய சங்கு. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய அலை வரப்போ நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட்டு தான் போகணும். பேரண்ட்ஸ் இது இல்லாத நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதை வந்து பாருங்கள் எவ்வளோ பேர். நீங்கள் வீடு கட்டிருக்கீங்களா? வீடு கட்ட எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இங்கே நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் போட்டு போகணும். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக. அங்கே நிறைய டாய்ஸு, பொம்மை, அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கான கிளிப்பு, லப்பரு நிறைய இருந்துச்சு அங்கே நமக்கு தேவையானது. ஸோ அங்கே ஃபிஷ்ஷிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் பிடிக்க போனாங்க போட்டில். போட் சவாரி வரைக்கும் போனாங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அங்கே வந்து கூட்டம் வந்து பக்தர்கள் தான் ரொம்ப நிறையா இருந்தாங்க. பட் அங்கே அவங்க ஸோ ரொம்ப வெயிலும் அடிக்கலை. மார்னிங் ஈவினிங்கில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ வந்து ஈவினிங்கில் போனீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்கள் வந்துடும். உப்பு தண்ணியில் குளிச்சிங்கன்னா, நீங்கள் போய் கடல் தண்ணியில் குளிச்சிங்கன்னா போய் உடனே டேப் தண்ணியில் போய் குளிங்க. இல்லைன்னா அரிக்கும் ரொம்ப. ஏன்னா உப்பு தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அலை வந்துச்சுன்னா அந்த சின்ன பசங்க இருந்தாங்களே, அதே மாதிரி நீங்களும் பேரண்ட்ஸ் இது போங்க. பாருங்கள் எப்படி இந்த அங்கிள் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அங்கே டேப் தண்ணி இல்லைனாலும் போய் வெளியே குளிச்சிடலாம். இன்னும் இங்கே ஹோட்டலில் போயினாலும் குளிக்கலாம். ஏன்னா அங்கே தண்ணி வந்து நல்லா இருக்காது. அது ஒரு தண்ணீர்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் தான் இங்கே பார்த்துருக்கோம். பாருங்கள், எந்த சைட் திரும்பினாலும் மக்கள் தான். மக்களால் அங்கே பாருங்கள் பெரிய பெரிய அலை வரும். அதில் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் எனக்கு வந்து 3 அக்கா, என்னோட தம்பியோட குட்டி தம்பியோட நானும் எங்கள் தங்கச்சி ஜாலியாக போனோம்.
அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பாவோட கை பிடிச்சிட்டு தான் நாங்கள் போனோம். ஏன்னா அங்கே பெரிய பெரிய அலை வந்துச்சு. எங்கே திரும்பினாலும் மக்கள் தாங்க. பாருங்கள் எப்படி கூட்டமாக இருக்குது. பாருங்க கடல். ஸோ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தாலே கடல் பிடிக்கும்னா என்கிட்ட மறக்காம சொல்லுங்கள். ஸோ வந்து ஜெல்லி ஃபிஷ்லாம் நிறையா பார்த்து தரையில் குட்டி குட்டி சங்கு வீடு கட்டினீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாண்டு மாதிரி வரும், அது இது பண்ணதுக்காகவே அதில் நிறையா இது இருந்துச்சு, ஷேப்ஸ் பாரு. பாருங்கள் அந்த பாருங்கள் பெரிய பெரிய அலை. பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே போட்டிங் பார்த்தோம். ஃபிஷ் பிடிக்க எல்லாருமே போனாங்க. வேறு போட்டில் கூப்பிட்டு போனாங்க. நிறைய அங்கே இருந்துச்சு. ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. பாருங்கள் பெரிய பெரிய அலை எப்படி எடுத்து பாருங்கள் நீங்களே. ஸோ நீங்களும் இங்கே வந்து போயின்னு இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள் எந்த பக்கத்துனாலும் கூட்டம் தான். ஸோ உங்கள் ஃபேமிலிஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா நான் சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் இங்கே வருவேன். தேங்க்யூ. பாய் பாய்.